உலக மக்களே வணக்கம். இந்தியா மக்களே, தமிழ்நாட்டு மக்களே வணக்கம். இப்போ சென்னையில் ஏர்போர்ட்டு உருவாக்குறீங்க. எத்தனை கிராமம் காலியாகுது? ஒரு 20 கிராமம் காலியாகுது. சரிங்களா? 20 கிராமத்தில் எத்தனை கோயில் இருக்குது சார்? பொதுமக்களே, தூக்கத்தில் வாழ்கிறீங்களா இல்லை கனவில் வாழ்கிறீங்களா? கொஞ்சமாச்சும் யோசிச்சு நான் சொல்கிறத கேளுங்க. சரிங்களா? 20 கிராமத்தை அழிக்க போகிறாங்க. அழித்து ஏரோப்ளேன் நிற்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்டு, கிராமத்து மக்களே புரியுதா? பஸ் ஸ்டாண்டு ரெடி பண்ண போகிறாங்களாம். 20 கிராமத்தில் எத்தனை கோயில் இருந்துச்சு? வீட்டை காலி வேணும்னா கோயிலும் காலி பண்ணணும்ல. அப்போ எத்தனை வருஷமாக நீங்கள் அதுக்கு பூஜை பண்ணீங்க, தீச்சட்டி எடுத்தீங்க, விரதம் இருந்தீங்க, கிடா வெட்டினீங்க, என்ன பண்ணீங்க? கோயில் கட்டுனீங்க, பெயிண்ட் அடிச்சிங்க. இன்றைக்கி இந்த கோயிலும் போகுது, நீங்களும் போகிறீங்க. என்ன அர்த்தத்தில் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க? சொல்லுங்கள் மக்களே, உலக மக்களே சொல்லுங்கள். 20 கிராமத்தில் எத்தனை கோயில் இருக்கும்? புரிஞ்சா? தூக்கத்திலே இருக்கீங்களா? தூங்கி எந்திரிக்கலா? மணி 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சே. சொல்லுங்க மக்களே, என்ன மக்களே, ஏன் அப்படி இருக்கீங்க? எத்தனை வருஷமாக அந்த கிராமத்தில் கோயில் இருக்குது, சாமி இருக்குது, நீங்கள் எத்தனை வருஷமாக கும்பிட்றீங்க? எவ்வளோ பணம் செலவழிச்சிங்க? எத்தனை லீவு போட்டீங்க? விடுமுறை எத்தனை போட்டீங்க? கோயிலுக்காக என்னென்ன செஞ்சீங்க? இன்றைக்கி கோயிலும் போகுது, உங்கள் வீடும் போகுது, உங்கள் காடும் போகுது. சொல்லுங்கள். இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர், அமைச்சர், எம்எல்ஏ, கவுன்சிலர் இவங்க பூரா போய் பக்கத்தில் ஆந்திராவில் போய் முதலமைச்சராக சொல்லுங்கள். மகாராஷ்டிரா போங்க, கர்நாடகா போங்க, ராஜஸ்தான் போங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் பொதுமக்களோட வலி. தொழில் பாதிக்குதா, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நஷ்டம். சொல்லுங்கள் சார். சிம்பிளாக சொல்கிறீங்க. இடம் தாரமுண்டு, ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போனால் எவ்வளோ பாதிக்கும்னு தெரியுமா? அந்த மக்களோட வேதனை தெரியுமா? எத்தனை அந்த இடத்துல நிலாவை பார்த்துருப்பாங்க, சூரியனை பார்த்துருப்பாங்க, அந்த மரத்தை பார்த்துருப்பாங்க. சொல்லுங்கள் சார். நீங்களாம் போய் பக்கத்து நாட்டில் முதலமைச்சராங்க, எம்எல்ஏ ஆவாங்க.